ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பீர்க்கங்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது பீர்க்கங்காய், தக்காளி 2, வெங்காயம் 2, தேவையான அளவுக்கு பூண்டு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. கடுகு, நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், நல்லா வதங்கணும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்ச காய் போட்டுக்கலாம். காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஆல்ரெடி கடலைப்பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வேக வச்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். நல்லா வெண்ணெய்க்கு விட்டுக்கலாம். இப்போ கொதிக்க வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி விட்டுறலாம். குழம்பு ஓரளவுக்கு கொதிக்குது, காயும் வெந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க பீர்க்கங்காய் கூட்டு. நீங்கள் யாராச்சும் இப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.